வீணாக்க போறீங்களா? முதல்ல இட்லிய வீணாக்காம வை, அப்புறம் சொல்றேன். எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். இட்லி வைக்கிற லட்சணம் தட்டு உடைஞ்சிரும் போல இருக்க. நாட்டியம் கத்துக்கிட்டவங்க எல்லாம் வீணாயிட்டாங்களா? கலைகள்ல சிறந்தது நடன கல்லடி. ஆமா, ஆட ஆட்டக்காரி ஆடிக்கு வந்தாலும் வீட்டு தேடின்னு இவளை இந்த வீட்லயே உட்கார வச்சிடாதீங்க. ஏண்டே, உங்க அப்பன் தான் காயலாங்கட இரும்பு வியாபாரின்னா உன்னை பெத்ததும் இரும்பு மாதிரியே பெத்திருக்கானே, கொஞ்சம் கூட நளினமே இல்லையே. எங்க அப்பா ஒண்ணும் காயலாங்கடை இல்ல, இரும்பு கடையை வேற எப்படி சொல்லுவாங்க? பாய முடி. இதோ பாருங்க, எங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா, ருத்ரதாண்டம் ஆடிடுவியா? ஆடினதான், அது ஒரு நாட்டியம் தாண்டி. அதை இவளுக்கு நான் கத்து கொடுத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு எழுந்துருங்க. நீயே ஊத்திக்க. நீயே ஊத்திக்க, முதல் மூஞ்சியில ஊத்துவா. இதுக்குதான் நான் மெட்ராஸ்லயே இருந்திருப்பேன். இத பாருங்கப்பா, சும்மா கைய கால கட்டி போட்ட மாதிரி என்னால இருக்க முடியாது. எனக்கு போர் அடிக்கு. போர் அடிச்சா ஒண்ணு செய்யம்மா, நம்ம எஸ்டேட்ல எவ்வளவு இடம் இருக்கு. ஓ இஷ்டத்துக்கு ஆடி பாடி சுதந்திரமா திரிய, உன்னை யார் தடுக்க போறா? சார், சார். யாரு? நான் இந்த எஸ்டேட் மேனேஜர். நீங்க? நான் இந்த எஸ்டேட் முதலாளியோட மக. நீங்க தான் கூப்பிட்டு விட்டதா? ஆமா, என்ன விஷயம்? நீ மேனேஜர் வேலை பார்க்க வந்திருக்கியா இல்ல மேரேஜுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? இது பொம்பளைங்க பணிஞ்சு கேட்க வேண்டிய கேள்வி. கேட்கறது எதுவா இருந்தாலும் கீழே இறங்கி வந்து கேளுங்க. ஏ, நீ ஏறி வரக்கூடாதா? நில்லு மேன். ஆமா, என்ன திட்டம் போட்டு நீ இங்க வேலைக்கு வந்திருக்க? திட்டம் போறது நான் இல்லம்மா, உங்க அப்பா தான். அவர் சொல்றாரு, நான் செய்யறேன். அதுக்கு தான் சம்பளம். சம்பளமா? சொத்தன சொல்லு. மிஸ்டர் மேனேஜர், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ இங்க இருக்கிற வரைக்கும் என் பாட்டி என்ன நிம்மதியா இருக்கவே விடாது. இது பாரு, நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகல, வேலையை விட்டு நான் போக வைப்பேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு தானே, உன் சாமர்த்தியம் தான். இது பாரு, 3 நாள். மைண்ட் இட். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நான் இங்க ஆபீஸ் வேலை பார்க்க வந்தனா இல்ல அடியாட்களை அடிக்க வந்தனான்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க நீங்க சண்டை போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரராமே. நீ வேற கீதா, சந்தர்ப்பம் என்ன கெட்டிக்காரன்னு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை விட முதலாளி மகன் இன்னைக்கு நடந்துகிட்ட முறை இருக்கே. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு. ஆமா, அதுக்காகவா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் ஊருக்கு போறேன்னு யார் சொன்னா? நம்ம சிங்காரம் தான். ஆமா கீதா, ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு நேர அண்ணன் கிட்ட போய் எல்லா நிலைமைகளையும் எடுத்து சொல்லலாம்னு இருக்கேன். என்ன சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக சகிச்சுக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அண்ணா சிந்திக்க வைக்கிறார். எதை பத்தி? வாழ்க்கை பாதையில நான் எங்க அடி எடுத்து வைக்கிறதுன்னு. வா உயிரே, இந்த பாதை புதிது. வா உயிரே, இந்த பாதை புதிது. நீ அதிலே சுவை சேர்த்து பழகு. விண்ணில் தெரியும் வானம் வாடியே, உன்னை பெரிய வானம் ஏற்குமா? இனி வரும் காலம் மாறும் காவலரே. வா உயிரே, இந்த பாதை புதிது. கணமேலும் பிரிவென்றால் இமைக்கும் பொழுதே யுகமாகும். இளம்பிறையே வருந்தாதே, வளரும் பிறைதான் நிலவாகும். மரகதத்தை வாருகே, தழுவிடும் பூங்காற்றும் நீயே. மலர்களும் பூப்பதேன்
காதலால் தானோ இதழ்களும் வெத்ததே ஆவலா இனி வரும் காலம் மாறும் பாவலரே வா உயிரே இந்த பாதை புதிது நீ அதிலே சுவை சேர்த்து பழகு விண்ணில் திரியும் வானம் வாடியே உன்னை தெரிய வானம் ஏற்றுமா இனி வரும் காலம் மாறும் பூங்குயிலே வா உயிரே இந்த பாதை புதிது சிறு பூவும் மழை சேர்ந்தா உலகம் எனக்கே வசமாகும் மனம் தனியே அலைந்தாலும் உனது நிழலே சுகமாகும் மதுரை பூந்தமிழே வாவாருகே எனதுயிர்ந்து பாலம் நீயே கைகளும் தாவுதே ஆசையால் தானோ கயல்களும் தூண்டினாயானதா இனி வரும் கங்குயிலே வா உயிரே இந்த பாதை புதிது நீ அதிலே எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்த தைரியமும் ஆசையும் தாங்க. தற்பெருமை இல்லாத ஒரு அடக்கம். ஆனந்த், தனிப்பட்ட முறையில உனக்கு ஒரு வேலை கொடு. ஆனா பொறுப்பான வேலை. வேலை முன்னேறுச்சுன்னா இன்கிரிமெண்ட் உண்டு. அதெல்லாம் சரி, வேலை என்னன்னு சொல்லலையே. ஆனந்த், உன் கண்ணுல ஒரு கவர்ச்சி இருக்கு, வாக்குல வலிமை இருக்கு. அதெல்லாம் விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா முன்பணமா 1000 ரூபாய் வச்சுக்கோ. என்ன வேலையும் சொல்லவே இல்லையே. இந்த குடி முதல்ல என்ன வேலைன்னு சிங்காரத்துக்கிட்ட விவரமா சொல்லி இருக்கேன், கேட்டுக்க. சிங்காரா, ஆமா என்ன அந்த பாட்டி ஏதோ பார்ட் டைம் வேலைன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் விட்டு போகுது. என்ன வேலை? முதலாளி. முதலாளியா? எனக்கு சம்பளம் கொடுக்க போற முதலாளி. ஏய், வாங்க போற விஷயம் என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, எங்க முதலாளி பொண்ணு ராதாவை காதலிக்கிறோம்னா அர்த்தம் என்ன? முதலாளி தானே, அதான் பார்ட் டைம் வேலை. இதுதான் பார்ட் டைம் வேலையா? கிழிஞ்சிச்சு. இது நமக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு. நிறுத்துங்க, நிலம புரியாம பேசாதீங்க. பாட்டி சொல்றத மறுத்தா உங்க டூட்டி காலி. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரி சரின்னு சொன்னா வெறி வெறி ஐக்கு போயிட்டே இருக்கலாம். பழம் நழுவி பால்ல விழும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தேன்லயே விழுந்திருக்கு, அதை நழுவு விட்டுறாதீங்க. அதோ அவன் தான் நான் சொன்ன மேனேஜர். போங்க. Come on friends. என்னப்பா அவங்க யாருன்னு தெரியுதா? தெரியுமே, எங்க முதலாளி பொண்ணு. அவங்க உன்னை இந்த ஊர்ல இருக்க சொல்லி 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. 1 வாரம் ஆச்சே. அதுக்கு என்ன பண்ண சொல்றப்ப? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேலையை விட்டுட்டு உன் சொந்த ஊருக்கே போன்னு சொல்றேன். என்ன அது அநியாயமா இருக்கு? அவன் நாட்டுல வேலை கிடைக்க திண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நீ கிடைச்ச வேலையை விட்டு போட்டு சொந்த ஊருக்கு போங்கிறிய. அன்னைக்கு இப்படித்தான் யாரோ ஒருத்தர் ரிட்டர்ன் டிக்கெட் 100% கொடுக்குறான். கொடுக்கட்டும். கிறுக்கடா உங்களுக்கு? ஆமா, கிறுக்குதான். 1 2 3. ஓ, 7 வர்ற பாத்தியா நீங்க? ஆமாண்டா. என்னடா ஓகேவா? பையனை ஒரு மாதிரி சரி பண்ணிட்டேன். அப்படின்னா விரல வச்சு பார்த்தேன், மூச்சு இருக்கிறதாவே தெரியல. ஐயோ, நீங்க அவரை அப்படி அடிக்கிறது. பயப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையனை தற்கொலை பாறையில தூக்கி போட்டுடலாம். ஏய் வாங்கடா, கமா. என்னாச்சு தெரியலையே. ராமுவா, வா வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஏன் சாப்பாட்டை திருப்பி கொண்டு வந்துட்ட? நம்ம மேனேஜர் ஐயா இது வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கே வரலம்மா. ஆபீஸ்ல போய் விசாரிச்சா சாயங்காலமே போயிட்டாரு. அப்படியா? அப்ப அந்த பிள்ளை வேற எங்க போயிருக்கோம்? அதாங்க தெரியல. அக்கௌண்ட்